90 டேஸ் சேலஞ்சில் எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இந்த அடிவேர் தொப்பை குறைக்கிறது தான் இது மெயினாக பெண்களுக்கு இருக்கிற அடிவேர் தொப்பை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இருக்கும், சில பெண்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக தான். ஒரு 10 வருஷம் குழந்தை பிறந்து இருந்தால் கூட அது குறையும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், 12 hours ஃபாஸ்டிங் சொல்லியிருக்கோம். ஸோ 12 hours உணவு ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். அந்த 12 மணி நேரத்துக்குள்ள இன்னும் அடுத்த ஸ்டெப்பாக உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடுனா எதை வேணாலும் சாப்பிடலாம், பட் எல்லாத்துலயும் கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க. அதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், அந்த 3 மீல்ல ஏதாவது ஒரு மீலை ஸ்கிப் பண்ணுங்க. ஸோ 12 மணி நேரத்துக்குள்ள காலை, மதியம், நைட், இது 3ல ஒரு நாள் காலை ஸ்கிப் பண்ணுங்க, ஒரு நாள் மதியம் ஸ்கிப் பண்ணுங்க, ஒரு நாள் நைட் ஸ்கிப் பண்ணுங்க. இதை இன்னும் 2 வாரம் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? தூக்கம் கரெக்டான நேரம். தூக்கம் கரெக்டா பர்டிகுலர் டைம் பெட்டுக்கு போயிடும். இதான் உங்க பிரெயின்ல இருக்கிற ஹார்மோன், மெலட்டோனின் ஹார்மோன் கரெக்டா இதுவாகி உங்களை நல்லா தூங்க வைக்கும். ஸோ 12 மணி நேரம் உங்களுக்கு வயிற்றுல ஒன்றும் உணவு போகாத இருக்கும் போதே உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் எக்ஸஸா வரும். கரெக்டாக தூங்க ஆரம்பிப்பீங்க. நைட்டில் கொஞ்சம் பசிக்கும், வேர்க்கும், இப்படிலாம் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆயிடாது. சுகர் பேஷண்ட் இன்சுலின் எடுத்திருந்தா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அவரோட அனுமதியோட பண்ணணும். மற்றவங்களாம் கரெக்டாக இருக்கலாம். யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க கரெக்டாக இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் உணவு கட்டுப்பாடாக இருக்க முடியும். எங்கே மைல்டாக இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வயிற்றில் எப்பயுமே ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். முறுக்கு சாப்பிடலாமா, இல்லாட்டி அதை சாப்பிடலாமா, நமக்கு ஒரு கிரேவிங் இருக்கும். ஸோ கிரேவிங் இருந்தாலே உங்கள் உடம்புல ஏதோ ஒரு கிருமி இருக்குன்னு அர்த்தம். மெயினாக ஒரு யூரின் கல்ச்சர் கொடுங்க. யூரின் காமனஸ்ட் இது. அது கொடுத்து பாருங்க. இல்லைன்னா அது இல்லைன்னா வெஜைனால ஸ்வாப் எடுங்க, இல்லைன்னா கர்ப்பப்பை வாயில பேப்ஸ்மியர் எடுங்க. இது 3 தான் பெண்களுக்கு காமனா இருக்கு. இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களால் 90 டேஸ் ஃபாஸ்டிங்கை கொஞ்சம் நல்லபடியாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா, ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்துட்டு வேலை அதிகம் இருந்துட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கட்டாயம் ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்குள்ளே வேலை பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சின்ன பிள்ளை நல்லா பாடுறவங்களா இருக்கலாம். ஸோ ஒரு காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் விட்டு வாய் விட்டு நல்லா பாடுங்க. இல்லை கொஞ்சம் எழுதுறவங்களா இருக்கலாம், ஆனால் டெய்லி கொஞ்சம் இதை தான் எழுதுங்க. ஸோ எழுதுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆர் டாக் டு யர் ஃப்ரெண்ட். யூடியூப்லயோ இல்லை ஃபேஸ்புக்லயோ ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் உங்க பிரெயின் செல்ஸ் ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் டோபமைன் ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க அதுக்கு ஒரு சின்ன அடிமையாயிருவீங்க. எப்போ பார்த்தாலும் அதை பார்க்கணும். அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை தான் அதிகப்படுத்தும். ஸோ 1 hour மேலே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடாதுன்னு பண்ணுங்க. அந்த 1 hourமே ஏதாவது இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன், உங்க ஆரோக்கியத்துக்குள்ள இன்ஃபர்மேஷன், பொருளாதாரத்துக்குள்ள இன்ஃபர்மேஷன், குழந்தைங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷன், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத்திரம் இருங்க. அது ஷார்ட்ஸ்ல மெயினா இருக்காது, அது மெயினாவே வீடியோஸ்ல இருக்கும். ஸோ அதுக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த 90 நாள்ல இதுங்கெல்லாம் நீங்க கரெக்டா பண்ண வேண்டியிருக்கும். இது இல்லாம எக்ஸசைஸ் 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 டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் முடியுமோ கரெக்டா இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா அதே மாதிரி பண்ணுங்க. டெய்லி ஒரு 7 minutes நல்ல ஃபாஸ்டா பிரிஸ்க் வாக் பண்ணுங்க. இல்ல ஒரு 2 minutes நல்ல ஜாக் பண்ணுங்க. உடம்பு நல்ல வேர்க்கணும். ஒரு 2 minutes தான். நல்ல 2 minutes ஜாக் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வேர் வரும். பிரெயின்ல growth ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அடுத்த ஸ்டெப்பா டெய்லி காலையில இல்லாட்டி சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் சூரிய ஒளி உங்கள் உடம்பு ஃபுல்லாக படணும். நம்ம நிறைய பெண்கள், அதுவும் முஸ்லீம் பெண்கள், இவ்வளோதான் இருக்குது இல்லை இவ்வளோதான் இருக்குது. ஸோ கட்டாயம் நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிவிட்டு உங்கள் உடம்புல சூரிய ஒளி பட்டுச்சுன்னா தான் விட்டமின் டி உண்டாகும். விட்டமின் டி உண்டானதான் கால்சியம் நல்லபடியாக வேலை செய்யும். கால்சியம் நல்லபடியாக வேலை செய்யணும், மசில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை அப்பப்போ ஒரு சோர்வு இருக்கும், உடம்பு வலி இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டுக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. வெறும் விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான். விட்டமின் டி எங்கே இருக்கும்? சன்னில் டெய்லி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் காலையிலையோ இல்லை சாயங்காலம். பகலில் இருந்து வச்சுக்கோங்க, கருத்து போயிடுங்க. நம்ம தான் பகல் ஃபுல்லாக வெயிலில் இருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. உடம்புல ஃபுல்லாக எல்லாம் போத்திட்டு இருந்தாலும், இப்போ என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பேண்ட்டு சட்டை எல்லாம் போத்திருக்கேன், இவ்வளோதான் இருக்குது. பட் ஸ்டில் காலை நேரத்தில் ஐ வுட் ஜஸ்ட் மேக் ஷுர் தட் மை பாடி இஸ் எக்ஸ்போஸ் டு சூரிய ஒளி. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் உணவுல நிறைய இந்த நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றோம். நொறுக்கு தீனி அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. நம்ம சின்னதாக நினைப்போம், வெறும் ஒரு முறுக்கு தான் நினைப்போம், ஒரு சமோசா நினைப்போம், இல்லை ஒரு கேக்கு நினைப்போம். இதுங்க எல்லாம் இந்த நொறுக்கு தீனிகள் உங்கள் அடிவேர் தொப்பைக்கு அப்படியே நெகட்டிவ். உங்க சாப்பிடவே கூடாது. பட் நீங்கள் அடிவேர் தொப்பையை குறைச்சிட்டு எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறீங்கன்ட்டு உங்கள் பிரெயின்லேயோ இல்லை ஒரு படம் வரைஞ்சோ இல்லை ஒரு பழைய ஃபோட்டோவை எடுத்து மாட்டி இத்தனாம் தேதி என்ன கேட்டிங்கன்னா 31st December 2024, அதாவது புது வருஷத்துக்கு நீங்கள் புது ஆளாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்து வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நொறுக்கு தீனி மேலே இருக்கிற ஆசை போயிடும், அந்த கிரேவிங் போயிடும். ஸோ ஒரு நொறுக்கு தீனியுமே எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கே வாங்காதீங்க. பிள்ளைங்க நொறுக்கு தீனி சாப்பிடலன்னா ஒன்றும் ஆகாது. நம்ம பாட்டுக்கு அவங்க பிஸ்கெட் கேட்குறாங்க, அது இது நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம வேஸ்ட்டாக போதே நம்ம சாப்பிட்றோம். ஸோ நொறுக்கு தீனியை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கட் ஹெல்த். குடல் நல்லா இருக்கணும். குடலில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரெயினில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக குடலில் இருக்குது. ஸோ குடல் நல்லா இருக்கணும்னா நீங்கள் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம். பழைய சாதம் தண்ணி, ஆப்பிள் சைடர் வினிகர், இல்லை சீஸு, இல்லை தயிர், மோர், அந்த மாதிரி இல்லைன்னா சில காய்கறிகளை
நல்ல தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் 2 நாள் இல்லை சில சமயம் ஒரு வாரம் 10 நாள் அப்படி கூட ஊற வச்சு அந்த தண்ணியை மாத்திரம் குடிக்கலாம். இதுங்கெல்லாம் வந்து குடலுக்கு நல்லது, லிவருக்கும் நல்லது. டெய்லி வந்து ஏதாவது ஃபெர்மெண்டட் ஃபுட் இருந்துச்சுனாலே உங்களோட இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஸோ குடலோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். அடுத்து எலும்பு தான், அதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் நிறைய பால் குடிக்கிறீங்க. பால் வந்து உங்கள் குடல் வந்து ஃபுல்லாக அதை டைஜஸ்ட் பண்ணாது. வயிறு எப்பவுமே ஒரு ப்ளோட்டடாக இருக்கும், ஒரு வயிறு வந்து உப்புஸாக இருக்கும். முடிஞ்சோட பாலை குறைச்சிட்டு பாலோட ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கீ எடுத்துக்கலாம், பட்டர் எடுத்துக்கலாம், சீஸ் எடுத்துக்கலாம். இது மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுக்குன்னு வந்து பிஸ்கட்ஸு, கேக்கு அதுக்கெல்லாம் சாப்பிடாதீங்க. பிஸ்கெட் வந்து 2 பிஸ்கெட் இஸ் ஈக்குவல் டு ஒரு பரோட்டா. 2 பிஸ்கெட்டில் என்ன இருக்கோ அதே பரோட்டாவில் இருக்குது. பரோட்டாவில் கெட்ட எண்ணெய் ஊற்றுவாங்க, பிஸ்கெட்ஸில் கெட்ட கெமிக்கல்ஸ் போடுவாங்க. அதை பத்திரமா வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு கூட பிஸ்கெட் கொடுத்து பழகாதீங்க. அது வந்து பின்காலத்தில் அவங்களுக்கு வந்து விந்து வர்றதுக்குள்ள வாய்ப்புகளை குறைக்கும், கருமுட்டை உருவாக்குற வாய்ப்புகளையும் குறைக்கும். ஸோ முடிஞ்சோட பிஸ்கெட்டை தூக்கி போட்டுருங்க. நாய்க்காக பண்ண வேண்டியது. நம்ம வந்து ஏழ்மையாக இருந்த காலத்தில் வெள்ளைக்காரன் நமக்கு சொல்லிக் கொடுத்தோம். இப்போ நிறைய பேர் ஏழ்மை கிடையாது. அதனால் பிஸ்கெட்ஸ் கட்டாயம் வேண்டாம். உணவில் வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். காய்கறிகள், பச்சை காய்கறிகள் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. எல்லா காய்கறியுமே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 மினிமம் எடுத்துக்கணும். 250 300 கிராம் இருக்கணும். ஸோ காய்கறிகளை ஒன்று வேக வச்சு சாப்பிடுங்க, இல்லை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. எப்படின்னாலும் காய்கறிகள் கட்டாயம் தேவை. அதுதான் பெருங்குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெருங்குடல் வந்து மெயினாக காய்கறிகள், அந்த ஃபைபர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நட்ஸு இல்லை பழங்கள். நட்ஸும் முக்கியம், பழங்களும் முக்கியம். பழம் டெய்லி 1 2 இல்லை 3 கூட எடுத்துக்கலாம். பட் ரொம்ப சீனி அதிகம் இருக்கிற பழங்கள் சாப்பிட வேண்டாம். சிலவங்க வந்து பழமாக சாப்பிட்றது பதிலாக ஜூஸாக கரைச்சி குடிச்சிடுறேன்னு நினைப்பீங்க. ஜூஸு வெறும் சக்கை இல்லாமல், அதாவது விட்டமின்ஸ் கூட இல்லாத ஒரு ட்ரிங்க்கு. அது வந்து வெறும் சுகர் ட்ரிங்க்கு. அந்த எசன்ஸ் மாத்திரம் தான் இருக்கும். ஸோ பழம் தான் இந்த 90 நாள் நீங்கள் சாப்பிடணும். நட்ஸு எதனாலும் எடுத்துக்கலாம். பட்டாணி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எந்த நட்ஸ் உங்களுக்கு வேணாலும் டெய்லி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ரேரான எலிமெண்ட்ஸ் இருக்குது. தண்ணி ரொம்ப முக்கியம். உடம்புல இருந்து உங்களுக்கு கொழுப்பு கரையும் போது அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதுக்காக தண்ணி அதிகம் குடிக்கணும்னு நினைக்காதீங்க. 1.25 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் குடிச்சா போதும். அதுலேயும் 1 லிட்டர், ஒரு 1/2 லிட்டரில் வந்து கொஞ்சம் உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. சில கல்லுப்பு போடும் போது அதில் இருக்கிற சில ரேரான எலிமெண்ட்ஸ் உடம்புக்கு தேவை. இல்லை எலக்ட்ரால் பவுடர் வாங்கி அது டெய்லி ஒரு 1-2 ஸ்பூன் குடிங்க. இல்லை இளநீர் குடிங்க. ஸோ இதனால் வந்து எலக்ட்ரோலைட் ப்ராப்ளம் இருக்காது, காலில் வந்து கிராம்ப்ஸ் வராது. ஸோ இதுங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அந்த வேகமாக சொல்கிற எக்ஸசைஸுக்கு அது செய்யும்போது உங்கள் க்ரோத் ஹார்மோன் நல்லா ஆகும். க்ரோத் ஹார்மோன் நல்லா ஆச்சுன்னா தான் பேன்கிரியாஸில் வர இன்சுலினை அது கம்மி பண்ணும். பேன்கிரியாஸ் இன்சுலின் கம்மி பண்ணால் தான் உங்கள் தொப்பை குறையும். உங்கள் தொப்பை குறையிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. சும்மா சாதாரணமாக வெறும் உணவு கட்டுப்பாடு மாத்திரம் பண்ணாமல் இதை மாத்திரம் சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா குறையும்னு நினைக்காதீங்க. தொப்பையை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி என்னென்ன நன்மைகள்னா, இது உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். 2வது எந்த வேலை வேணாலும் உங்களுக்கு துணிச்சலாக செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கும். யாருக்கிட்டனாலும் பழகணும்னு ஆசை இருக்கும். உங்கள் கணவரே உங்களை வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுற லெவலில் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களோட காலேஜ் லைஃப்பில் நீங்கள் எப்படி ஆடி தூருங்க அந்த லைஃப் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இளமை கட்டாயம் திரும்பி வரும். உடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒபிசிட்டி வந்து உங்கள் வெயிட்டும் வந்து குறையும். வெயிட் குறையிறதுனால என்ன ஆகும்? சுகர் கம்மியாகும், ப்ரெஷர் கம்மியாகும், கேன்சரே கம்மியாகுங்க. உங்களோட வயசான காலத்துலேயும் நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ அடிவேர் தொப்பையை சாதாரணமாக எடுக்காதீங்க. அது மிக மிக கடினம். IAS கூட படித்து பாஸ் பண்ணிடலாம், நீட்டு கூட தேர்வு எழுதி டாக்டர் ஆகிடலாம். பட் அடிவேர் தொப்பை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். 90 நாள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவேன். இப்போ வந்து கொஞ்சம் பேர் வந்து 10 நாள் கடந்துட்டீங்க. செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு வந்து மெசேஜில் போடுங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க பார்க்கணும். அப்புறம் தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க பார்க்கணும். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். கேலரிஸும் குறைக்கணும், எக்ஸசைஸை கூட்டணும். எக்ஸசைஸும் வேறு விதமான எக்ஸசைஸாக இருக்கும். உணவு சாப்பிட்ற நேரமும் கம்மியாகும். ஸோ படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோமே. அது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் உங்களோட ஆரோக்கியம் 100 நாள் என்னங்க அதுக்கு மேலேயும் இருப்பீங்க. டீ, காஃபி உங்களோட சாப்பிட்ற நேரத்தில் 1 2 எடுத்துக்கலாம். சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க. சாப்பிடாமல் எடுக்கிற நேரம் இல்லையா, அந்த நேரத்தில் க்ரீன் டீ குடிக்கலாம், பிளாக் டீ எடுத்துக்கலாம், இல்லை தண்ணி குடிங்க. பிளாக் காஃபியும் எடுத்துக்கலாம். சுகர் இல்லாமல், பால் இல்லாமல், கேலரிஸே இல்லாமல் இருக்கணும். 90 நாள் தொப்பை குறைக்கிறதுக்கு மெம்பர்ஷிப் எப்படி ஆகணும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், யூடியூப்ல இந்த சேனலுக்குள்ளே போங்க. சேனலோட நேம் வந்து @WCF சென்னை. அதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சேனலில் மேலேயே வந்து சப்ஸ்கிரைப் கேட்கும். அது சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஜாயின் பட்டன் வரும். ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்கும். மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டு கேட்கும். இந்த அமௌண்ட் வந்து யூடியூப்க்கு தான் மெயினாக போகுது. பாக்கி இருக்கிறது கொஞ்சம் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. பட் ஜாயின் இந்த இது எதுக்கு கேட்குறான்னா, உங்களை குழுவா நம்ம ஒரு கம்யூனிட்டியா உருவாகி இந்த 90 நாள் சேலஞ்சை நம்ம சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கணும். பர்சனல் விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இது தவிர இன்னும் அடுத்தடுத்து சில ஸ்டெப்ஸ் இருக்கு, அதை நான் படிப்படியாக சொல்றேன். 90 நாள் நீங்க கம்ப்ளீட்டா டிசிப்ளின் இருந்தால் இந்த அடிவேறு தொப்பை போயிடும். 2025 ஜனவரி 1 சூப்பரா நம்ம
கொண்டாடலாம்.